அதாவது நமக்கு வந்து எந்த நாளும் புத்தாண்டு தான். என்னது? திஸ் இஸ் த டே that the Lord made. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் புது வருஷம் தான். ஒவ்வொரு நாளும் புதினமானவர்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் புதுசாக பார்க்க போகிறோம். ஆமென். பழசே கிடையாது, எல்லாம் புதிதாக அவர் செய்கிறார். எந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், அந்த அளவுக்கு அது நடக்கும். அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மலிக்கும். ரைட்? ஸோ நமக்கு ஏராளமான வாக்குகளை ஆண்டவர் பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. பல போராட்டங்கள் இருந்தாலும் நான் யோசித்து பார்த்தேன். நான் உட்கார்ந்து நன்றி சொல்லும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது, நீ யோசேப்பை போல் பண்டகசாலை இருக்குன்னு சொல்லும்போது பெரிய குதிச்சு அந்த சொப்பனம் கண்டான் பாருங்களேன். அந்த கட்டுகளெல்லாம் வந்து வணங்குற மாதிரி அப்படி பயங்கரமாக காலையில் வந்து பீத்திக்கிட்டு இருந்தார். என்ன சொப்பனம் கண்டேன்னு நானும் கூட எங்கள் அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா எந்த நாளும் சொப்பனம் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 சொப்பனமாவது பார்த்துருவேன். தூங்கி எழும்புனா ஒரு சொப்பனம், எழும்பி தூங்கினா ஒரு சொப்பனம். அப்போ காலையில் வந்தோடனே எங்களுக்கு குளிர் தானே, அந்த அடுப்புக்கிட்ட வந்து எல்லோரும் வட்டமாக சுற்றிட்டு இருப்போம். அப்போ சொல்லி அம்மா ஒரு சொப்பனம் கண்டேன். அம்மா ரொம்ப வேலையாக இருப்பாங்க. இப்போ சொப்பனக்காரி இவ வேலையே இப்படி தான் சொப்பனம் கண்டுக்கிட்டே இருப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சொப்பனங்களில் சில சொப்பனங்கள் தரிசனங்களாகவே இருந்திருக்கு. அதை நான் வந்து இப்போ நான் அதை அனுபவிக்கிறேன், அதை பார்க்கிறேன். சிலர் கற்பனை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நமக்கு அப்போ வந்து நிறைய ஸ்டோரி புக் தானே. இப்போ மாதிரி உங்களை மாதிரி ஐபேட் அந்த பேட் கிடையாது. நமக்கு வந்து ஐபேட் ஒன்று இருந்துச்சு தான். அந்த ஐபேடில் நாங்கள் எழுதி நாங்கள் அழிச்சா அவ்வளோதான். ஸ்லேட்டு, எங்கள் ஸ்லேட்டெல்லாம் அப்படி தான். உடஞ்சிதுன்னா தொலைஞ்சிது, கல்குச்சி கரைஞ்சிதுன்னா அவ்வளோதான். அது வேற உடச்சிட்டு வருவோம், அடி வாங்குவோம். ஸோ நாங்கள் என்ன எழுதுகிறோமோ அவ்வளோதான். எனக்கு இன்னும் நினைவுக்கு டக் டுக் டிக்குன்னு ஒரு கேம்ஸ் இருக்கும். பிறகு என்னது கூலி கிளாக் என்னோடு வச்சு அது ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அப்படி போட்டுட்டு யார் கூலி, யார் கிளாக், யார் லாயர், அட்வொகேட், டாக்டர், அப்படின்னு ஏதோ இந்த மாதிரி குட்டி குட்டி விளையாட்டு விளையாடுறதுலாம் நினைவு இருக்கிறது. ஸோ அந்த ஸ்டோரி ரீடிங் காலத்தில் கூட அந்த ஸ்டோரி புக்கில் இருக்கிற ஆளாகவே நான் மாறி அதே மாதிரி பறக்கணும்னா பறக்க வேண்டியதுதான். செட்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த கற்பனை அந்த காலத்தில் ஓவர் கற்பனை எனக்கு இருந்துச்சு. நான் சொல்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன கதை. ரைட்? அப்போ நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ரேடியோ கூட சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும். எல்லோரும் வட்டமாக உட்காந்து பார்த்துட்டுப்போம். அந்த ரேடியோவில் கூட என்ன தெரியுமா நினைப்பேன், உள்ளுக்குள்ளே யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க குட்டியாக. அப்புறம் இவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பாத்ரூம் போவாங்கன்னு எல்லோரும் போன பிறகு உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பின்னாடி போகிறத பார்க்கணும். எல்லாம் குட்டியாக இருப்பாங்களா இருக்கும். எவ்வளோ பாருங்கள் யோசிச்சிருக்கிறேன் நான். அந்த ரேடியோவை ஐயோ பாவம் எப்படி சாப்பிட்றாங்களோ தெரியாது. ஏன்னா அங்கே பேசுகிறது எல்லாம் அப்புறம் அழுவாங்க பாருங்களேன். பிறகு செத்துருவாங்க. கதையிலலாம் சொன்னோம் செத்துட்டாட்டு. பிறகு இன்னொரு அடுத்த கதையை பார்க்கும்போது அந்த ஆள் இருக்கும். இப்படி செத்த ஆள் இருக்குது. நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் அந்த காலம் தெரியலை. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எங்களுடைய கற்பனைக்கும் இன்றைக்கி யோசிக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்திலே நேற்றும் என்றும் மாறாத தேவன் அப்பொழுதே அந்த தரிசனங்கள் எல்லாம் கொடுத்தாரு. நான் இந்த சாட்சி கூட சொல்லியிருக்கிறேன். சுய சரிதை அல்லது நான் என்னை நினச்ச ஒரு கதை ஒன்று கொடையை பற்றி எழுதினேன். நான் கொடையாக இருந்தால் இப்படி இருப்பேன்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து நான் ஒரு கற்பனை கதை. அது எப்படி கற்பனை இப்போ நினைக்கும் போது அன்னைக்கு வந்து ஒன்றும் இருக்கலை. மேபி ஏதாவது ஸ்டோரிஸ் பார்த்ததுனாலே தெரியலை. என்னது, நான் வீட்டிலே படுத்திருப்பேன். ஒரு சுவிட்சை போடுவேன். அது கிச்சன்லேருந்து ஒரு டீ அப்படியே எடுத்துகிட்டு வரும். அதை கொண்டு வந்து இப்படி நீட்டும். நான் குடித்து விட்டு நான் அதே ஒரு சுவிட்ச் அனுப்பேன். அது அப்படியே போகும். இது எப்போனா 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோ இதை படிக்கிற நேரம். அதுவும் 50 வருஷத்துக்கு முன்னே அடி வாங்கினேன். எனக்கு அது டீச்சர் பேர் தெரியும், மரியம்மான்னு. உனக்கு சோம்பேறி நாயே, இங்கே வா, உனக்கு சுவிட்சை போட்டோடனே என்னது அப்படியே வரணும், அது அப்படியே போகும், அது அங்கேயே வரும் என்ன அப்படி எழுதுனேன். அது அடி வாங்கின பிறகு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் போய் கால் வச்சார்ல. அப்போது எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் இப்போ இங்கே அடி வாங்கிட்டேன். தமிழ் டீச்சர்கிட்ட அடி. இங்கிலீஷ் சொன்னாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் உடைய அந்த பாடி அதை அவர் போட்டிருந்தார்ல. எங்கள் பேப்பரில் ஒரு நாள் பார்த்துருப்போம். தினத்தூது தந்தியோ ஏதோ உள்ள பார்த்துருப்போம். அழகாக செஞ்சுட்டு போயிட்டேன். அம்மா அங்கே அடி, இங்கே என்னது கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு அந்த அவர் போட்டிருந்தார் ஒரு ஹெல்மெட் மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய அழகான ட்ரெஸ்ஸை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு புகழ். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு நாள் அடி விழும், ஒரு பக்கம் புகழ். ஸோ இந்த காலத்திலேயே தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா இன்னைக்குரியதை உருவாக்கிட்டார். அப்போவே இந்த மாதிரி
பேப்பர்களை வச்சு செய்கிறது, என்னத்தாவது ஒன்று பண்ணுறது. ஸோ அது உள்ளுக்குள்ளே இருந்தது. திடீர்னு உங்களெல்லாம் கண்டோன்னு எனக்கு வரல. புரியுது உங்களுக்கு? உங்களோட பார்த்த உடனே அப்படியே இதை பண்ணணும் இல்லை, அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தது, உடம்போட மைண்டோட ஒட்டிக்கிட்டே இருந்ததுனால அப்போ இருந்து எழுதுறது, கிழிக்கிறது, இதெல்லாம் செஞ்சு செஞ்சு இன்றைக்கி இத்தனை வருஷம். நேற்று முதல் ஒருத்தர் கேட்டார், அப்போ பார்த்த மாதிரியே இப்போயும் இருக்கீங்கன்னு. நான் யோசிச்சு, என்னடா இது இப்படி சொல்கிறாரு, அவர் 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்துருப்பாரு இல்லையா. நான் வந்து வெளி தோற்றத்தை சொல்லலை, உள்ளே எவ்வளோ மாற்றம் இருக்குது தெரியுமா. எனக்கு இப்போ கோபமே வராது தெரியுமா உங்களுக்கு. ங்கிறாங்க யாரோட இங்கே சத்தம் கேட்டுச்சுன்னு. முன்ன மாதிரிலாம் கிடையாதுண்ணா. முன்ன மாதிரி கிடையாதா இல்லையா? ஒருத்தராவது சொல்லுங்கள். எஸ்ரா, நீ போகிறதுக்குள்ள முடிய வெட்டுற இரு. பாபா சொல்லிட்டேன் முன்ன மாதிரி இல்லைன்னு. ஏன்னா நான் உள்ளே மாறிக்கிட்டு இருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? சிலருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப மெதுவாக மாறுறேன். நேற்று மாறி இருப்பேன், அப்படியே என்ன எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு மாறி இருப்பேன். இன்றைக்கி வந்து ஏன் பூ இப்படி இருக்குது அப்படின்னு அந்த வரும், ரைட். ஆனால் அது எல்லாமே அஃபிஷியலாக வர்ற கோபம் தான், மற்றபடி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அதே போல் சில பொறுப்புகள், சில காரியங்கள் நானே பார்க்குறப்போ அவர் சொன்ன பிறகு தான் வீட்டில் வந்து இல்லை ஒரு மாற்றத்தையே பார்க்கலங்கிறாருன்னா அவர் வெளி தோற்றத்தை சொன்னார். ஏன்னா நான் வந்து அப்போ தான் ஆட்டோவில் வந்து இறங்குறேன். அவர் சொல்கிறார், 50 வருஷம் ஊழியம் செய்கிறீங்கிறீங்க, ஆட்டோவில் வரீங்க. 5 வருஷத்துக்கு முன்னே ஊழியம் செஞ்சவன் என்னது ஃப்ளைட்டில் வர அந்த இல்லை என்னது ஒரு கார் சொன்னார், இன்னொரு கார் ஒன்று. நான் சொன்னேன், அது மாற்றம் கிடையாது. நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேங்கிறது கிடையாது. உள்ளே நான் எப்படி இருக்கிறேன், என் ஆவியில் என்ன மாற்றம் இருக்கிறது, இயேசுவை போல் ஆக்குறேன்னா அதில் நான் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆமே. மற்றபடி வெளியில் ஒரு வேளை குண்டாக இருக்கலாம், மெலியெல்லாம் அழகாக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது தானாகவே வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் உள்ளே நாங்கள் வளர வளர வெளி தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து உள்ளான அழகு, ரைட். ஏனென்றால் அங்கே சாமுவேல் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, போயிட்டு ஒரு ராஜாவை வந்து ஆர்டைன் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே போனால் பைல்வான் மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க, அப்படி மாறாங்க. இது தெரியுது பைல்வான் மாதிரி, இந்த கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு வந்து இப்படி நிற்கிறாங்க, அப்படி நிற்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. நம்ம அந்த கேர்ள்ஸ் என்னது கேட்ச் வாக்கில் அப்படி நடக்கிறாங்க, இப்படி நடக்கிறாங்க. அன்றைக்கி இவன் நல்லா செஞ்சா, யார் நம்ம காண விட ஷாமினி, இப்படி நல்லா அவள் மெலிவுனால் அவளுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்து எல்லாம் காட்டுறாங்க. இப்போ இப்படியெல்லாம் நடந்து காட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நோ, ஒரு ஆள் நடந்து வருது, இப்படி வருது, இப்படி இல்லை, நோ, ஒரு ஆள் இப்படி வருது, நோன்னு ஒருத்தரையும் காண போங்க. எல்லா பிள்ளையும் அனுப்பியாச்சு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாங்க, ஒருத்தருமே கிடையாது. இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு ஆள் ஆர்டர் பண்ணிட்டு தான் சாப்பிடணுன்னு போயிட்டு அங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று இருந்துச்சு, அதில் உட்காந்துட்டாரு, சாப்பிட மாட்டேன். பிறகு பார்த்தா ஒருத்தருக்கு அங்கே காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறாரு. பம்பையா, எஸ்ரா தலை மாதிரி பம்பையா. இன்னும் அவன்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா காட்டில் என்ன சோப்பாக இருக்கும் இல்லையா. எல்லாம் ஆட்டு மூத்திர நாத்தம், ஆட்டு புழுக்க நாத்தம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆடு ரொம்ப நாரும். இவன் சமைக்கும் போது கூட சில நேரம் கொலை நாரும் தெரியுமா, கரெக்டாக இஞ்சி பூண்டெல்லாம் போடலைன்னா. ஸோ ஒரே நாத்தம். இப்போ வாராரு தூர, அவருக்கு இந்த கட் வாக்கா பைல்வான் வாக்கா ஒன்றும் கிடையாது. அவரே இருக்கிறது அழுக்கு சில நேரம் குளிப்பாட்டி கொண்டாந்துருப்பாரா இருக்கும். அப்பா அவர் அங்கேருந்து வாரா இருப்பாருங்களே. அவர் சும்மா ஆடெல்லாம் மேய்ச்சி மரத்தில் வந்திருப்பார். கூப்பிட்டீங்களாமே சில இருக்கிறாங்க, கூப்பிட்டீங்களா சார் அப்படிம்பாங்க. சரிலாம் கூப்பிட்டீங்களா சார், கூப்பிட்டீங்களாமே, அந்த மாதிரி தான். ஏன்னா ஆடு மேய்க்கிற கேரக்டர் தானே. வந்தால் அவர் வர நேரத்துலையுமே இங்கே ஆண்டு சொல்லிட்டாரு, இவன் தான் யார் அந்த நாத்தம் எல்லாம் திருப்பி சொன்னால் நல்லா இருக்குது. அதில் புது வருஷத்தில் தலையெல்லாம் பரட்டையாக தெரியலை. ஐ டோன்ட் நோ, கீவி இருந்தார் தெரியாது. நான் நிறைய போய் பரலோகத்துக்கு போகும்போது தான் தாவீதுகிட்ட நிறைய விஷயம் இருக்கேன். ஐயோ மோசேக்கு இப்போ ஒவ்வொருத்தட்ட கதை கேட்கணுமா இல்லையா? நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க, எப்படி இது பண்ணினீங்க அப்படின்னு கேட்கணும். அதுலேயே 1000 வருஷம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஒவ்வொருத்தட்டு போய் கதை கேட்கும் போதே. நான் ஒரு நாள் யோசிச்சு, பரலோகத்தில் என்ன பண்ண போகிறோம், சும்மா உட்காந்துட்டு முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதா, உண்மையும் தான் இவ்வளோ நேரம் தான் ஆண்டர் முகத்தையே பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிற நேரம் தான். சரி, இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அப்பப்போ போய் அவங்க முகத்தை பார்த்து ஒவ்வொரு கதையாக கேட்க வேண்டியது தான். அப்படி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? உங்கள் கதையெல்லாம் கேட்கவே மாட்டேன். அம்மோ, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. ஆமாவா இல்லையா? அங்கே வந்து நோண்டி கேட்கக்கூடாது சிஸ்டர், ரைட்?
ஓகே, நம்ம எல்லாரும் ஒன்றா நின்று எனக்கு நான் கற்பனை, அதுலேயும் ஒரு கற்பனை பாருங்களேன், ஒருத்தரோட போய் கதை கேட்பேங்கிறது கூட என்ன இனியா எவ்வளோ அழகாக ஆவியானவர் தெரிவு செய்கிறார். அப்போ எப்படி தெரியுமா சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என்னத்தை பார்க்குறான்? ஆமாம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இந்த வருஷம் நாங்கள் வந்து உங்கள் முகத்தை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் முகத்தை கோணிக்கிட்டு பார்த்தா என்ன, சீரிக்கிட்டு பார்த்தா என்ன, எப்படி பார்த்தாலும் உங்கள் முகத்தை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சிலனா நல்லா வீட்டில் பிரச்சனை இல்லாமல் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிஸ்டர்வாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ நாங்கள் நினச்சிக்கிட்டு விட்டு அங்கே இன்னமும் இடுக்கு போல இருக்குது வீட்டில். ஸோ தேவன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து உன்னோட முகத்தை பார்க்குறது கிடையாது, உன்னுடைய இருதயத்தை பார்க்குறேன். இந்த ஆண்டிலே அவர் இருதயத்தோடு இணைந்து ஒரு வேலை செய்ய போகிறார். ரைட், அவர் கனெக்ட் பண்ண போகிறார். நமக்கு நிறைய தீர்க்க தரிசனம்லாம் இருக்குன்னு வைங்களேன். மழை பெய்யும், இடி வரும், வெள்ளம் வரும், அப்புறம் என்னது ஆமாம் யுத்தம் வரும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே, அதெல்லாம் விட்டுருங்க. பட் நமக்கு தேவன் என்ன கொடுக்குறார்? ரைட், எங்கே இடி விழுந்தா என்ன, எங்கே மழை பெஞ்சா என்னன்னு இருக்கக்கூடாது. ஆனாலும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துரு. இந்த திருச்சபைக்கு அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கொடுத்ததே அதை செய்வோம். அதுக்காக நம்ம வந்து கிளி ஜோசிய மாதிரி ஒவ்வொரு இடத்துல போயிட்டு கேட்டுட்ருக்க வேணாம். கர்த்தர் இந்த ஆண்டில் எனக்கு என்ன சொல்கிறார்? ஏன்னா நமக்குலாம் டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தத்தில் தான் நாங்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். ரைட், ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ இதெல்லாம் திருச்சபைக்கு சொல்லுகிறேன், சரியா? திருச்சபையாக எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தரிசனம் கொடுத்துருப்பார். எத்தனையோ வருஷங்களாக தரிசனத்தின் நிமித்தமாகத்தான் எங்களுக்கு உபத்திரவம். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்களும் கிளிப்பில் மாதிரி ரைட், உங்களை கொஞ்சம் நான் மட்டும்தான் சொண்டில் கொத்துவீங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷப்படுறேன். சில நேரங்களில் என்னுடைய கேரக்டர் ஒன்று, இந்த அம்மாமார் என்ன பண்ணுவோன்னா, பிள்ளை சாப்பிட்டு குண்டு குண்டாக இருக்கணும்னு திணிப்பை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? நான் அப்படி தான். ஐயோ, சாலிக்கு வந்து இந்த இது கேழ்வரகு இருக்கே, அது பிடிக்கவே பிடிக்காது. அது கேழ்வரகுல நவதானியங்கள் அதை போட்டு நான் வந்து காலையில் பாரேஜ் கொடுத்தா அப்படியே நினச்சி ஸ்பூன் இப்படி வச்சுருவேன். பாரேஜ் இப்படி எடுத்து ஸ்பூன் வச்சு இந்த பக்கத்தை மூடிடுவேன். இதை மூடிக்கிட்டே இருப்பேன். இப்படி அவன் எங்கே வராது. அப்புறம் உள்ளே போன கரண்டி எடுப்பேன். எப்படிப்பட்ட அம்மா பாருங்கண்ணா. ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா புசுன்னு நல்லா இருக்கணும், எலும்பு தோலுமா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அப்படி தான் அந்த பிள்ளைகளை வளர்த்தே போங்க. உருண்டை பிடிச்சி அந்த உருண்டையில் 4 உருண்டை மிஞ்சிடும். அப்போவே இங்கே வந்து வேமா ஒரே ஒரு உருண்டைடா, இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது உனக்கு, இது தம்பிக்குன்னு சொல்லிட்டு அந்த 4 எப்படியாவது அவன் வாயில் திணிச்சிருவேன். ஏன்னா இப்படி யாகினும் கொடுத்துடணும். அதே புத்தி தான் திருச்சபைக்கு வந்துச்சு. உங்களுக்கு எப்படி ஆகணும், வாயை உள்ளே வச்சு ஸ்பூனில் வச்சு இப்படி மூடி நீங்கள் வானா கூட பரவாயில்ல, நீ இப்படி தான் இருக்கும், நீங்கள்லாம் குண்டு குண்டாக இருக்கணும், நல்லா புஷ்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்களை பார்த்த உடனே அந்த ஒரு மனநிலைனால உங்களை பாடாப்படுத்தி ஓடாக்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஊட்டி விடுறதும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதும் கிடையாது, உருண்டை பிடிச்சி கூட கொடுக்க மாட்டேன். சில சொல்லுவாங்களா, சரி உருண்டை பிடிச்சி வைங்க நான் சாப்பிட்டு போகிறேன், கதையே கிடையாது. நீயே உருண்டை பிடிச்சி நீயே சாப்பிடு. நல்லா இருக்கா இது? என்ன டிஷ்ஷா நல்லா இருக்கு தானே? இந்திராணி என்னன்னா, நான் என்னங்க உருண்டை வாங்கினேன், நானே தான் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் பொறுத்து கொள்ளுங்கள். என்னது மைக் என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணுமோ? ஓகே, வெளியில் தான் வச்சுருந்தேன், ஃபேன் தான் உள்ளே வச்சுருங்க அப்படின்னாரு. இப்போ சரியா? ஓகேயா? ஸோ சாரி, நீங்கள் இது பார்த்து சொல்கிறது நல்லது. ஏன்னா புது வருஷத்து இது கேட்கவே இல்லை. நான் வேறு ஒரு நெக்லஸ் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன்னா அந்த நெக்லஸ் வேறு அப்பப்போ உரசி வார்த்தையை கரெக்டாக கொடுக்கல. இப்போ ஓகேயா? ஏன்னா நான் வந்து நம்மளோடு இருக்கிற சில விசுவாசிகள் வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காகவும். ஆனால் இனிமேல் வந்து இந்த ஊட்டுற கதையெல்லாம் இருக்காது. பட் இது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக. ரைட், ஆகவே இந்த வருஷம் வித்தியாசமாக இருக்கும். ரைட், இந்த வருஷம் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டாரு, இளைப்பாறுதலை தருவேன். என்னது? ஸோ இளைப்பாறுதல் கொடுத்து விட்டார், தர்றேனான்னு தந்துட்டார். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இப்போ இளைப்பாறுதல். அடுத்தது நாங்கள் வசனம் ஒன்று வாசித்தோம், சங்கீதம் 66 10 11 12. நாங்கள் வந்த பாதை எப்படி இருந்துதான்,
தண்ணீரை கடந்தோ, தீயை கடந்தோ, வருத்தமான பாரங்களை இடுப்புகளில் சுமந்தோ, அப்புறம் என்னது, ஆட்களெல்லாம் எங்கே இருந்தாங்களாம், தலைக்கு மேலே ஏறி போனாங்களாம். இவ்வளோ நடந்து கடைசி எங்கே கொண்டு வந்து விட்டாராம், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டி. அங்கே தான் நாங்கள் 25 இருந்தோம். 25 கடைசியில் எங்கே இருந்தோம், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டி. அங்கே இருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ வருத்தமான பாரங்களை சுமந்து கொண்டு தலையில் ஆட்கள் ஏறுற கதையெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் அகற்றி விட்டு என்னையும் உங்களையும் ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமே. ஆகவே இந்த வருஷம் உண்மைதான், கெட்ட செய்திகள் வரலாம், பார்க்கும் பொழுது பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஸோ இந்த இளைப்பாறுதலை தருகிற நேரம் நம்ம பார்த்தோம். அதே வசனத்தை தான் கொஞ்சம் திருப்பி இன்னொருக்கா நம்ம ரீகலெக்ட் பண்ண போகிறோம். சங்கீதம் 116:7 தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ இளைப்பாறுதலுக்குள் திரும்பு, நீ திரும்பி வா. அப்படின்னா என்னதுன்னா, திரும்புனா என்னன்னா, நீ எங்கேயோ திரும்பிக்கிட்டு இருந்த, இளைப்பாறுதல் எங்கேயோ போயிடுச்சுது, ஆனால் இளைப்பாறுதலை நீ திரும்பி வா. ஏன் என்றால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். ஆமே. நன்மை செய்தாரா? ஆமாம். பிள்ளைகள் எடுத்து விடுங்க. பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பென்சில் எல்லாம் இருக்கா? இருக்கு தானே? அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஃபோன் இருக்கா? ஸ்கூலுக்கு போகிறவங்க கையெழுத்து இன்னும் A லெவல் O லெவல் வரைக்கும் உள்ளவங்க கொஞ்சம் கையெழுத்து இல்லை. A லெவல் இப்போ முடிச்சாச்சோ, O லெவல் முடிச்சாச்சு, ஒரு குட்டி ஃபோனாவது இருக்கா? இல்லையா? அதையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன். ஆமாம் சொல்லுங்க, இருக்கா இல்லையாங்கிற மாதிரி. ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இருக்கிறதே நீங்கள் என்ன செய்யுங்க, இருக்கு எனக்கு அட்லீஸ்ட் இது இருக்கு. இல்லாததை நினைத்து நினைத்து அழாமல் இருக்கிறது எடுத்து என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. இருக்கிறதுல இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை தான், கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்களுக்கு எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு ஒரு பழமொழி தான், யாருக்கு சொன்ன பழமொழி தெரியாது. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும். ஆமாம், கஞ்சியே குடித்தா கூட நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் குடிக்கிற அந்த பால் ஒன்று வச்சுருக்கேன், அதில் தான் குடிப்பேன். ஆனால் கஞ்சியாக கூட இருக்கும். நம்ம நிறைய நேரம் நம்ம மனதை மாற்ற வேண்டும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தங்கத்தில் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் பித்தளை போட்டிருக்க மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சில நல்ல சாரி தான் உடுத்திருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் அது, ஆனால் அது நல்ல இல்லாத மாதிரி உடுத்திட்டு இருப்பாங்க. நான் என்ன தெரியுமா, பித்தளையை உடுத்தினா கூட தங்கம் மாதிரி அதை உடுத்திட்டு உட்காந்துருப்பேன். சாதாரண காட்டன் சாரியாக இருந்தாலும் அதை ஏதோ சில்க் காட்டன் மாதிரி, அதில் ஒரு சில்க் ஆட் பண்ணி உடுத்திக்கிடுவேன். அது வெறும் காட்டனாக தான் ஒரு வேலை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படிங்க பார்க்குறீங்க? கொஞ்சம் சும்மா உங்களை பாருங்களேன், எப்படி பார்க்குறீங்க? ஐயோ அவா நானா அப்படி பார்க்குறவங்க கதவு திறந்துருக்கு, ஓடிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் சரிப்பட்டு வராது. யாரெல்லாம் வேதாகமம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படி யார் பார்க்குறீங்க? வேதாகமம் என்ன சொல்லுது? என்னை நீதிமான், நீதிமான பார்க்குறீங்களா? நான் இங்கே நேற்று தவிர சண்டை, ஒரே வாழ்க்கையிலேயே சண்டை போட்டேன். ஓகே, நீ சண்டை போட்டுட்டு மன்னிப்பு கேட்டுக்கோ, உடனே நீதிமான் தான். அதனால நீதிமானிலிருந்து நீ விலக போகிறது கிடையாது. ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட வேண்டாம். எத்தனை பேர் பரிசுத்தவான்னு விசுவாசிக்கிறீங்க? என்னங்க பயம் இல்லாமல் சொல்லுங்க. நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறேன், நீதிமான் என்று சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய இதில் நின்று கொண்டு இல்லை, அவருடைய பரிசுத்தத்திலே நின்று கொண்டு, அவருடைய நீதியிலே நின்று கொண்டு, அவருடைய உண்மையிலே நின்று கொண்டு, அவருடைய ஐஸ்வர்யத்திலே நின்று கொண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஐஸ்வர்யமான்? இப்போ சொல்ல பயம், அப்படின்லாம் சொன்னோம் யூன்றாங்க. அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் நானும் நீங்களும் சாபத்திலிருந்து விலகினவர்கள். ஆமே, சாபம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் சுகமாக இருக்கிறேன்? ஆமாம், மருந்து எடுத்துக்கிட்டே நான் சொல்லுவேன். நான் மருந்தை பார்த்து சொல்லுவேன், இருடே இரு, நீ நினச்சிட்டு இருக்கேன் நான் இந்த நாள் எடுப்பேன்னு, ஒன்று ஒரு நாளைக்கு தூக்கி வீசிடுவேன். நான் போன வருஷம் வரைக்கும் இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரைட், போகிற இடமெல்லாம் இன்சுலின் தூக்கிட்டு போகணும். அது பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏன்னா அதுக்கு ஃப்ரிட்ஜை தேடணும், அப்புறம் இன்சுலின் போடுறதுக்கு ஒரு இடத்த தேடணும். இது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. கடைசி நான் மலேசியா போனேன்ல, ஒரு இடத்துல 11 hours வெயிட்டிங்னால இன்சுலின் கையிலே இருந்ததா எனக்கு நிச்சயமாக தெரியும். ஐஸும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, தூக்கி வீசிட்டேன்.
ஏன்னா அங்கே போய் வாங்க இயலாது. ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால் நீங்கள் வந்து மெடிசன் வாங்க இயலாது. ஸோ 10 நாள் தான் நான் நினச்சேன். 10 நாள் குப்பையில் தூக்கி ஆனால் குப்பையில் போடலை, திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதான் என் விசுவாசம். தேவைப்பட்டா என்னது வீச வேண்டாம், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் எடுக்கவே இல்லை. நான் சொன்னேன், நான் தழும்புகளை சுகமாகி விட்டேன், நான் தழும்புகளை சுகமாகி விட்டேன். 10 நாள் கழித்து இப்போ வர்றேன். இங்கே என் டாக்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன், டாக்டர் இப்படி ஆச்சுன்னு. நோ நோ நாங்கள் நான் நோனாவா இங்கே நான் தான் நான் சொன்னேன் நான் எடுக்கவே இல்லை, எனக்கு இன்சுலின் வேண்டானே. நோ நோ யூ ஹேவ் டு டேக். ஓ எமிலி டோன்ட் டு தட். நான் சொன்னேன் நான் 10 நாள் எடுக்கவே இல்லை. டெஸ்ட் பண்ணி பாருன்னா எல்லாம் 190 180 கீழே இருந்துச்சு. இன்சுலின் போடும்போது 400, இன்சுலின் போடும்போதே 300. ஆனால் இன்சுலின் இல்லாமல் குறைஞ்சிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நான் இன்சுலினை தூக்கி வீசுகிற பிறகு இன்னும் குட்டி குட்டி டேப்லெட் இருக்கும், அதை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பேன். இருடே நீ போய்த்தான் ஆகிற, நீ போயிடுவ, அவ்வளோதான், நீ இருக்க முடியாது. ஏனென்றால் நான் தழும்புகளை சுகமாகி விட்டேன். ஏன்னா ஆர்த்தரைட்டிஸை சுகமாக்கினார், தைராய்டை சுகமாக்கினார், கட்டியை எடுத்தார், யூட்ரஸ் இந்த கட்டியை எடுத்தார். என்னென்னமோ செஞ்ச தேவனுக்கு இது செய்ய முடியாதா? அப்போ எனக்கும் உங்களுக்கும் தேவை என்னது? விசுவாசம், நம்பிக்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தந்து விட்டேன். இப்ப எப்படி அதை நம்புவீங்க? விசுவாசம் தான். நீங்க நம்புங்க, எல்லாம் இளைப்பாறுதலாக தான் இருக்கும். எனக்கு அதனால தான் சொல்றாரு. முதல் என்ன சொன்னார்? அந்த என் ஆத்துமாவே நீ இளைப்பாறுதலுக்குள் திரும்பு, ஏனென்றால் அவர் உனக்கு நன்மை செய்தார். அந்த நன்மை தான் சொல்ற. ஒரு ஃபோன் கிடைச்சது, ஒரு புக் இருக்குது, ஒரு 2 ஷூஸ், எக்ஸ்ட்ரா ஷூஸ் இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லைங்க, நான் ஒரே செருப்பு தாங்க, தேய்ச்சி. அப்படியா இந்திராணி? ஒரே செருப்பு தானா? அது தானே. ஹீல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிடுங்க. இப்போ எத்தனை செருப்பு இல்லையா இருக்கா இல்லையா? ஆமாம். ஆனால் என்ன தெரியுமா, இருந்தாலும் இல்லைன்னே சொல்லி பழகிட்டு, அந்த நாக்கை பிடுங்கிற மாதிரி சொல்லணும், இருதயத்தை தொட்டு சொல்லணும். இந்த இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என்னது? ஆமாம் இருக்கு, ஆனால் இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குல்ல? எனக்கு இருக்கு, ஆனால் இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். இது ஒரு பாடம். இந்த இயரில் நாங்கள் படிக்கிற பாடம் எல்லாமே நம்பிக்கையோடு தான் செய்க. ஏனென்றால் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்களோ தெரியலை. தயவு செய்து பிரசங்கத்தின் மூலமாய் வருகிற வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம். எழுதுங்க. எழுதுனா தான் அவர் பேசுவார், எழுதலாம் பேசவே மாட்டார். எத்தனை பேர் எழுதுருங்க? அதாவது இந்த வருஷம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வருஷம் பெருசாக ஊழியக்காரர்களை எடுக்கிறது ஊழியங்கள் எல்லாம் இல்லை, சரியா? நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இப்போ இதில் உட்காந்துருப்போ தான் யோசித்தேன். இந்த வருஷத்தில் 3 மாதம் ஏப்ரல் வரைக்கும் நாங்களாம் ஒரு பிளான் போட்டு நீ லீட் பண்ணு, நீ பண்ணுன்னு செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த 3 மாதமும் எங்கே விட்டு இப்போ எங்கேயோ விட்டே இல்லை? இல்லை பார்த்தா எந்த அளவுக்கு கேட்குறீங்கன்னு. விட்ட இடத்துல டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எழுதணும்னு சொன்னேன். இருக்கு இல்லைங்கிறது அதுக்கு முதல் தான் சொன்னது. புரியுதா? எழுதணும். எத்தனை பேர் எழுதுறீங்க? கையை வச்சு சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசனங்களை எழுதுகிறேன். தயவு செய்து அன்பான திருச்சபையை இன்னையிலிருந்து நான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் டயரி, எனக்கு கரெக்டாக டயரி கிடைக்கவே இல்லை. கடைசியில் லண்டனில் போய் என்னது ஸ்மித் என்னது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது இவ்வளோ தான் இருக்கும் என்னுடைய டயரி. அதுக்கு 8 பவுண்ட்ஸ். வாங்கினவங்கெல்லாம் 8 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கினேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு லண்டனில் உள்ளவங்களுக்கு 8 பவுண்ட்ஸ் பெருசு, எனக்கு சின்னது 8 ரூபா மாதிரி. என்னென்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ குட்டி. அது அப்போ அதில் அந்த டபிள்யூ ஸ்மித் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கரை கலட்டலை. ஏன்னா அதில் ஒரு இது எங்கேருந்து வாங்கினதுன்னு அது இப்போ கலண்டு போயிடுச்சுது. இன்னும் வச்சிருக்கிறேன். ஏன்னா எழுதுறதுக்காக, தேவன் சொன்னவர்களை எழுதுவதற்காக. எழுதிட்டு என்ன பண்ணுவேன்னா, முன்ன வந்து கேட்பேன், தாரும் தாரும் தாரும்னு அவர் உயிரை வாங்குவேன் சின்னத்தில். இப்போ வந்து சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன்னு உயிரை வாங்குறேன். அவர் நினைப்பாரா இருக்கும், முன்னே ஆகணும் சும்மா வந்தா. இப்போ ஒரு டயரியோடு வர, இடுக்கில் டயரியை வச்சுக்கிட்டு சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன்னு அவரை சும்மா விடவே மாட்டேன். பார்த்துக்கல, நான் பைபிளில் நானே எஸ்ட்ராட்ட ஹெல்ப்போடு சேர்த்து நானே என்ன பண்ணியிருக்கேன், பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பைண்ட் பண்ணி அதுக்கு என்ன அலங்காரம்லாம் போட்டு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் உனக்கு உடன்படிக்கை வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தேன், யார் ஆதாமுக்கு கொடுத்தாரு. ஆதாமுக்கு என்ன சொன்னார்? ஆதாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? பேர் வைப்பா, எல்லாருக்கும் பேர் வை. என்ன பேர் வை? முட்டாளி, மடையே, சோம்பேறி, நாயே, பேயே, அப்படியே பேர் வைக்க சொன்னாரு. நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அதுதான். அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த வயசான பாட்டி மாதிரி என்ன சொல்லுவாங்களா, தொட்டில் போட்டு ரத்தினமே மாணிக்கமே முத்தே. அவன் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஜட்டி கூட இருக்காது, மூத்தரத்தை அப்படியே பேஞ்சிட்டு இருக்கான் தொட்டில்ல. அந்த அம்மா பாடும் பாருங்களே, ரத்தினமே மாணிக்கமே முத்தே ராஜாவே தூங்கு பாலான்ட்டு இருப்பாங்க. நம்ம தூங்கி தொடங்கி உன்னாலும் எனக்கு கதையை பார்க்க முடியல, தொலைஞ்சு போ டைப் படிக்க வேண்டியதான். இல்லை, ஆதாமுக்கு முதலாக தேவன் கொடுத்த அதிகாரம் பேர் சொல்லு. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன பேர் சொல்லி அழைக்கிறார்? நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ உண்மை உள்ளவன், நீ என்னுடைய ராஜா, நீ என்னுடைய ஆசாரியன், நீ என் சொந்த ஜாதி, நீ என்னுடைய பரம்பரை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எடுக்காம எனக்கு யாருமே இல்லை ஓங்கி அடிக்கணும். யாராவது அப்படி சொன்னாங்களா? என்னது, எனக்கு யாருமே இல்லை. இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்ம குடும்பம். நமக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இங்கே மட்டுமா இருக்கு, உலகமே இருக்கு நமக்கு குடும்பம். ஆனால் கிறிஸ்தவத்தை சிறுபான்மை என்று சொல்லுவார்கள். சிறுபான்மை என்று சொல்லாதீர்கள், உலகத்துக்கு வேணும் என்றால் அவர்கள் சிறுபான்மை. நாங்கள் தான் ஆப்போசிட் அது சிறுபான்மைக்கு. மெஜாரிட்டி எல்லாம் சொல்லுங்க, மெஜாரிட்டி மெஜாரிட்டி மாதிரி உட்கார்ந்து பார்க்கலாம். உட்கார்றதே சிறுபான்மை மாதிரி. உட்காரும் போதே அந்த மெஜாரிட்டி இருக்கணும், மெஜாரிட்டியும் இருக்கணும், அந்த மெஜஸ்டிக்கும் இருக்கணும். நடக்கும்போது எப்படி நடக்கணும்? சிறுபான்மை மாதிரி நடக்கக்கூடாது. நல்ல ஹீல்ஸ் போட்டுக்கிட வேண்டியதுதான், நல்ல சாரி கட்டிக்கிட வேண்டியதுதான். உள்ள எப்படி இருக்கும்? இல்லை, நல்ல சாரி போட்டதான், தையல் போட்டு தான் இருக்கிற. ஆனால் நடை எப்படி இருக்கணும்? ராஜ நட. சொல்லுங்க எல்லாரும், ராஜ நட. நடக்கும் போதே பேய் நடுங்கணும். ஆமே, தானே சில ஊருக்கெல்லாம் போன சொல்ல பேய். நான் இங்கே போகும்போதே தொட்டலங்கையில் ஓடிக்கும். தொட்டலங்கைக்கு அதுக்கு மோப்பு பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எல்லைகள் இருக்கும், அந்த நாய்க்கு மோப்பு பிடிச்சிடும். பேய்க்கு தெரியும் வர்றா வர்றா. நம்ம வரும் பொழுது ஏன் நம் கால்களுக்கு கீழே என்ன இருக்கிறது? எங்க தலையில நீதியின் சூரியன் உதிக்கிறார். ஆமா, இன்னைக்கு கூட காலையில் சூரியனை பார்த்து நேரம் முகத்துக்கு நேரம் பளிச்சுன்னு அடிச்சது. நான் சொன்னேன், நீ அடி, ஆனா நீ இல்லை என்னுடைய சூரியன். நீதியின் சூரியன் எனக்கு இருக்கிறார், அவர் தான் எனக்கு. ரைட், அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறேன். அவருடைய செட்டைகளின் கீழ் எனக்கு என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். உட்கார்ந்துக்கிட்டு மிதிக்க பார்க்கலாம். துன்மார்க்கனை மிதிப்பீர்கள், துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். அவன் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பல். வறுமை சாம்பல், தரித்திரம் சாம்பல், வேதனை சாம்பல், வியாதி சாம்பல், பிரிவினை சாம்பல், எல்லாம் சாம்பல் சொல்லிச்சாரு. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அப்படி உங்களுக்கு நடக்குங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ வாக்கு நிறைய கொடுத்துட்டாரு. எத்தனை வருஷம் வாக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ரெண்டாவதாக அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். சரி, ஆதாமுக்கு சொன்னார் பேர் வைக்கிறதுக்கு. சரி, நீங்கள் வீட்டில் போய் நல்ல பேர் வைங்க. அப்பனே, மாணிக்கமே, துரை கூப்பிடுங்க. நாங்கள் நிறைய பேர் துரைன்னு தான் கூப்பிடுவேன். இல்லை, ஏன்னா துரைன்னா யார் தெரியுமா? துரைனா யாரு? துரைமார்கள். ஆமாம், ஏன்னா நீங்கள் எப்படி கூப்பிடுங்க, என்ன பேர் வச்சு கூப்பிடுறீங்க? ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், நோவாவுக்கு மாதிரியே கொடுத்தார். என்ன மாதிரி? கட்டளை, இந்த மாதிரி பண்ணு கொடுத்தாரு. அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிற சந்ததி. ஸோ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதையே நமக்கும் கொடுக்குறாரு. இப்பொழுது நீ பேர் வை, நீ இந்த தேசத்தை பார்த்து என்ன சொல்லுகிறாயோ. நிறைய பேர் வந்து இலங்கை தேசத்தை கொடுத்து போன வருஷம், ஐயோ, ஒரு நான் நியூஸ் பார்க்குற நேரம் எப்பயாவது வரும், இலங்கை சபிக்கப்பட்டதுன்னு ராவணன் காலத்தில் யாரோ சொன்னாங்களா? ஓகே, ராவணன் சொன்னது பலிக்கணும்னா நானும் நீங்களும் சொன்னது பலிக்குமா இல்லையா? நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? இலங்கை மறுபடியும் கட்டப்படும், இலங்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரியும் எத்தனை ஊழியர்கள் நான் இந்தியாவில் இருக்கும்போது, அந்த நாடு உருப்படாது, அந்த யுத்தம் நீக்காது. நான் உள்ளுக்குள்ள சொல்ல உருப்படும் ஒரு நாள். ஆமா 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 ஆமா, ஓ ஓ, இந்த ஓவெல்லாம் போட்டுக்கிட்டு வராதிங்க. அன்னே ரட்டம் ஏமையானவளும் ஓ ஓ, தேவன் கட்டுவார். பஞ்சம் வரப்போதான், தேவன் பஞ்சம் வரட்டும். நானும் நீங்கள் யோசிப்பு பஞ்ச காலத்தில் அள்ளி கொடுப்போம். நாங்கள் வேதம் என்ன உங்களையும் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கும். ரைட். இப்போ உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் இவர்களுக்கெல்லாம் கொடுத்த உடன்படிக்கை வந்து இருவருக்கிடையே நடக்கிறதான ஒரு உறுதியான ஒப்பந்தம்.
2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். கல்யாணம் 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணுவாங்கள்ல. கல்யாணத்தில் என்ன சொல்லுவாங்க? துக்கத்திலும் சந்தோஷத்திலும் தாழ்விலும், என்னங்க மறந்துச்சிங்களா? கல்யாணம் கட்டுறோம் தான், வாழ்விலும் தாழ்விலும், அப்புறம் சுகத்திலும் துக்கத்திலும், சொல்லுங்களேன், எல்லாம் லும் அதிலும் இதிலும் கூடவே இருப்பேன், மரணம் நம்மை பிரிக்க. அதுதான் ஒப்பந்தம், அதுதான் உடன்படிக்கை. என்னன்னாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார், மனிதனோடு ஒப்பந்தம் அது. ஆனால் இரத்த உடன்படிக்கை பண்ணினார். அது நாங்கள் போன ஞாயிறு அந்த 1ஆம் தேதி பார்த்தோம். எப்படி அவர் இரத்த உடன்படிக்கை, இதுதான் இரத்த உடன்படிக்கை, கம்யூனியன். அதில் அவர் கொடுத்து இதுக்கு நிபந்தனை இருக்கும். இந்த மனுஷனும் செய்யும் போது நிபந்தனை இருக்கும். ஓகே, நீ பிஸ்னஸ்க்கு இவ்வளோ போடுறியா, நான் இவ்வளோ போடுறேன், இதில் லாபம் வந்தால் எனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு, நிபந்தனை இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த உடன்படிக்கையில் நிபந்தனையே இல்லை, அன்புதான். அன்பினால் ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை நான் மீறுவது இல்லை, அந்த உடன்படிக்கையை நான் மறக்க மாட்டேன், அது எப்பொழுதும் நான் நினைப்பேன், நீயும் நினைத்துக்கொள். ஸோ அப்போ நமக்கு அதனால ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், இளைப்பாறு. ஆத்துமாவே, உனக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு, உனக்கு கம்யூனியன், அதாவது உனக்கு உடன்படிக்கை இருக்கிறது, அதனால் இளைப்பாறு. 3வது என்னது சொன்னேன்? 1ஆம் தேதி 3 தான் சொன்னேன். அதை திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நல்ல தலைக்குள்ளே போகட்டும்னு. ஒன்று என்ன சொல்கிறார்? ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள் போ, நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார். 3வது சொல்லுறார், என்னுடைய சமூகம், ப்ரெசன்ஸ். அங்கே தான் நம்ம நின்னோம். ப்ரெசன்ஸ்னால் என்னது? இப்போ நிகழ்கிறதை பற்றி நாங்கள் சொன்னோம். என்ன ப்ரெசன்ட்? எத்தனை பேர் ஆண்டவரை கூப்பிட்டீங்க? அப்போ எத்தனை பேருக்கு ப்ரெசன்ட்னு வந்தார் அவர் 1ஆம் தேதியிலிருந்து? ஆமே, எத்தனை பேர் அவர் கூப்பிட்டீங்க? ஹெலோஹீம், இங்கே இருக்கு ஹெலோஹீம், எல் ஷடாய். அப்போ அவர் என்ன சொல்லுவார்? எஸ் மை டாட்டர், எஸ் அப்படிம்பாரு. அது ப்ரெசன்ட்னா அதுதான். அந்த அளவுக்கு தேவன் எனக்கும் உங்களுக்கும் அருகில், அந்த அளவுக்கு நெருங்கி நமக்குள்ளே இருக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு வரப்போகிறோம். ரொம்ப ஷார்ட் தான், ஆனால் நான் பிரசங்கம் வர குறைக்க போகிறேன். என்னது? டைமை ரொம்ப குறைக்க போகிறேன், ரைட்? ஆனால் நீங்கள் நீட்ட போகிறீங்க, உங்களுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும். இனி எனக்கு வேலை, ஏன்னா நான் இப்போ இடித்து பிழிஞ்சி உருண்டை பிடிச்செல்லாம் கொண்டாடுறது கிடையாது. உங்களுக்கு நான் அப்படியே அரிசியை தான் கொண்டாந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் இடித்து நீங்கள் புட்டு செஞ்சால் என்ன, இடியாப்பம் செஞ்சால் என்ன, இல்லை நீங்கள் சோறாகவே ஆக்கி சாப்பிட்டா என்ன, புரியுதா? நீங்கள் அப்படியே அரிசியாக சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கோதுமை மணி உளுந்து கொண்டாந்து தரவே, நீங்கள் என்ன செய்யலாம்? உளுந்தும் கொஞ்சம் அரிசியும் கொண்டாருங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் உளுந்த களி செஞ்சா என்ன, வடை செஞ்சா என்ன, தோசை செஞ்சா என்ன, நான் அப்படியே இறைச்சி கொண்டாந்து தருவேன். அப்படியே ஒரு கால், ஆட்டுக்கால், மாட்டுக்கால், ஏதோ ஒரு இறைச்சி கொண்டாந்து தருவேன். நீங்கள் அதை அவிச்சு சாப்பிட்டா என்ன, பொரிச்சு சாப்பிட்டா என்ன, அப்படி பச்சையாக சாப்பிட்டா என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புஷ்டியாக இருப்பீர்கள். நான் பேசுகிறதுனால் அல்ல, நான் பிரசங்கம் பண்ணுகிறதுனால் அல்ல, நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனால் அல்ல. இந்த ஆண்டிலே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உட்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரும், ஆசீர்வாதமாக இருக்கும், புஷ்டியாக இருக்கும், ரைட்? ஓகே, ஒரே ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதில் அவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய வார்த்தை. சரியா? நான் சொல்லிய வார்த்தை. அதை தான் பார்த்தோம். ஆதாமுக்கு சொன்ன வார்த்தை என்னது? பேர் வை. நோவாவுக்கு சொன்ன வார்த்தை என்னது? நான் சொல்லுகிற மாதிரி ஒரு பேழையை கட்டு. ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நீ அந்த இடத்துல இருந்து வா, நான் உனக்கு ஒரு பெரிய சந்ததியை நான் உனக்கு காண்பிப்பேன். ஸோ இதுதான் அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை. அது உடன்படிக்கையாக வந்தது. இப்போ அவர் என்ன சொல்றாரு? இப்போ நிகழ்காலம், இப்போ நாங்கள் அதை பிரசன்ஸுக்கு வந்துடுவோம், ரைட்? திருப்பி அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் நான் சொல்லிய வார்த்தை எல்லாம் எழுதி வச்சு கொடுங்க. நான் சொல்லிய வார்த்தை. அவர் என்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னாரோ, உங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருப்பாரு, இல்லை நீ போன்னு சொல்லியிருப்பாரு, சுவிசேஷம் சொல்லு, ஜெபம் பண்ணு, அல்லது நீ திறப்பிலே நில்லு, அல்லது நீ மியூசிக் வாசி, அது விஷன். அது போக உங்களுக்கு என்ன சொன்னார்? சொல்லிய வார்த்தை. அது சொல்லிய வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அது சொல்லிய வார்த்தைப்படி கேட்டு, என்னது? கேட்டு சொல்லுங்க எல்லாரும். நல்லா கேட்கல.
என்னது? சொல்லிய வார்த்தைகளை யார் கேட்கணும்? நான் கேட்கணும். இப்போ நான் கேட்கணும், ரைட்? நான் கேட்டு அது இவைகளின்படி செய்கிறவன். என்னது? இவைகளின்படி செய்கிறவன். செய்கிறவன் எந்த காலம்? ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? செய்கிறவன் பிரசன்ட். அப்போ இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது? பிரசன்ட். சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னது? நான் உனக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுக்கிட்டே இரு, நீ செஞ்சுக்கிட்டே இரு. அதுதான். அப்போ நான் சொல்லிய இந்த வார்த்தையை நீ என்ன செய்து? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு, இவைகளின்படி நீ செய்து கொண்டே இரு. எபேசியர் 4:5 எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்லுகிறார், சமாதான கட்டு. இப்படி நம்ம பண்ணும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு கட்டப்படுகிறோம், அவரோடு இணைந்து கொள்ளுகிறோம், சேர்ந்து கொள்ளுகிறோம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். ஒன்று, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், அடுத்தது சமாதான கட்டு வரும். சமாதான கட்டினான். ஓகே, நான் பார்க்குறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 3வது வசனமா வாசிங்கம்மா. இங்க தான் நீங்க கவனமா ஜாக்கிரதையா இருங்கள். இப்ப நான் பேசுனது எல்லாத்துக்கும் முடிவு என்னன்னா, ஜாக்கிரதையா இருங்கள். எதுனால? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு. அப்ப இந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள நீங்க ரொம்ப கவனமா, ஜாக்கிரதை. என்னது? அந்த போட்டிருப்பாங்க, அபாயம், அங்க ஒரு குழி இருக்கு, ஜாக்கிரதை, இல்லாட்டி இதை பத்திரமா பார்த்துக்கோ, ஜாக்கிரதை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒருமனப்பாடு, இந்த சமாதான கட்டு. யாரோடு ஒருமனம்? இந்த வருஷத்திலே நானும் நீங்களும் ஒன்னா இணைய போகிறோம். அதாவது கனெக்ட் ஆக போகிறோம். அந்த கனெக்ஷனுக்கு ஒரு குட்டி இது ஒன்று கொண்டிருக்கிறேன். அதாவது என்னன்னா, கனெக்ட் ஆகலைன்னா சரி. இப்போ ஒரு ஃபோன் எடுத்தாங்க பார்க்கலாம், நிறைய வயருக்கு எல்லாம் கொண்டாந்துருக்கு. இப்போ இந்த ஃபோன் கூட அப்பா வீட்டில் இருக்க அவ்வளோ வயரை எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள். ஏனியா, இப்போ இந்த ஃபோன் சார்ஜ் ஆகலைன்னு வச்சுக்கிடுங்களேன். சார்ஜ் ஆகலைன்னா வேலை செய்யாது இல்லையா? சார்ஜ் ஆகணும், ரைட்? இது சார்ஜ் ஆகணும். அப்போ அதுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு என்னது? இது ஒன்று இருக்குது, இந்த இருக்குல்ல, இந்த இதை போட்டால் தான் சார்ஜ் ஆகும், ரைட்? கொஞ்சம் இருங்க வரேன். யாராவது எடுங்க பார்க்கலாம். சார்ஜ் பண்ணினா தான் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இது வேலை செய்யாது, சரியா? இது எடுங்க, அதுக்குள்ளே இந்த ஃபோனை எடுங்க, அது எடுங்க, இதை தாங்க. இது பாருங்களேன், இது எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு, ரைட்? எனக்கு கிடைச்ச வயர் எடுத்துகிட்டு வந்துருங்க. இதில் ஒரு குட்டி இருக்குது, எவ்வளோ வயர் இருக்குது பாருங்கள், சரியா? இப்போ இதை இது இப்போ நான் தொடுவேன். இப்போ தொடுவேன்னா நீங்கள் தொடுவீங்களா? யாராவது இது தொடுவீங்களா? இப்போ தொடலை. இப்போ இதில் போட்டுட்டு ப்ளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ண பிறகு தொடுவீங்களா? தம்பி போட்டுறாது ராசா, நான் இங்கே அப்புறம் போயிடுவேன், எதுக்கும் காட்டாங்க ப்ளக் பண்ணுற மாதிரி. இப்போ இவர் இதை ப்ளக் பண்ணுறாருன்னு வைங்களேன். டிஷானுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது, நான் ஆமேங்கிற நேரம் போட்டுறக்கூடாது. ப்ளக் பண்ணின பிறகு தொட முடியுமா? தொட்டால் என்ன ஆகும்? கரண்ட் பட்ட உடனே நல்லா இருக்குது. கரண்ட் பட்ட உடனே என்ன ஆகும்? வீசுபடுவோம், ஷாக் ஆகும். அதே இது என்ன பவர் எனக்கு தெரியல. ஆக இந்த கரைகெல்லாம் விழுறதுக்கு எத்தனை பவர் வேணும்? பிரதர் கேப்ரியல் தான் சொல்லணும். 200 வாட்லேயே செத்துருவானா? இது 230. ஆல் அவுட்டுனா 300. 300க்கு செத்துருவானா? அந்த வோல்டேஜுக்கு செத்துருவானா? ஐயோ, நான் தெரியாமல் இது நம்ம வச்சுருக்கிறது 5000க்கு மேலே வோல்டேஜ் ஆச்சே. இது வோல்டேஜுடைய இது. இந்த வோல்டேஜ் 300க்கு செத்துருவாங்களாம். சாகாமல் ஏந்திரமாக இருக்கிறீங்க, 0 வோல்ட்லேயே இருந்திருக்கீங்க. இப்போ தான் தெரியுது. படிச்சீங்களா? ஓ படிச்சேனே, என் ஆத்துமாவே கத்தரை சோத்து, கத்தரை மேய்ப்பற தாழ்ச்சாரே. வாசிச்சிங்களா? ஓ வாசிச்சதே. பிளக்கே போடலை, ரைட்? ரெண்டாவது வோல்டேஜ்.
ரைட். அப்போது இது வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ இது வந்து நான் ஒரு ஈஸிக்காக இப்போ இதை வச்சுருங்க. இப்போ இது ரைட், அமெரிக்காவிலேருந்து வர நேரம் தெரியாமல் சூட்கேஸில் வச்சு தூக்கி குப்பையில் போட்டான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் கொண்டு போகிறதே கிடையாது. தேடி பிடிச்சிட்டு வரேன். இந்த பவர் பேங்க்குக்கு சார்ஜ் இருக்குது. இப்போ இதில் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜரில் போட முடியுமா? போட்டு ஏ பாருங்களேன், இதை போடுங்க பார்க்கலாம். இதை போடணும். இதில் போட்டு இப்போ இதில் போடுங்க. அப்போ சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகுது தானே? இந்த சார்ஜ் ஆகுது. ஏன்னா இது பவர் பேங்க், இதில் சார்ஜ் இருக்குது, அதனால இதில் சார்ஜ் ஆகுது. ரைட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து சார்ஜ் ஆகுது. இந்த பாருங்க ஆகிட்டு இருக்கு. அழகாக அது காட்டுங்க. நல்லா அது ஒரு மாதிரி கலர் மாதிரி போகுது பாருங்கள். சார்ஜ் ஆகுது. சும்மா இதை கலட்டிட்டு இந்த மாதிரி இந்த ஒன்றும் இல்லாமல் இப்படி வச்சுட்டு நான் போட்டிருக்கேன், நான் சார்ஜில் போட்டிருக்கேன்னு இதை போடணும். இது இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டது பிரச்சனையே கிடையாது. இது முக்கியம். அது கரெக்டாக போடணும். சார்ஜாக இருக்கணும். சார்ஜாக இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து இது வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா இது சார்ஜில் இருக்குது. இல்லைன்னா இது ஃபங்க்ஷன் ஆகாது. இன்னொன்று இருந்துச்சு, இது வந்து சார்ஜ் அது என்னவோ ஆயிடுச்சு, அதனால் கொண்டு வரல. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகுது, சுற்றுது. ஏன்னா இதுக்குள்ளே இந்த பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்குது, இதில் பவர் இருக்குது. அதனால வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் இது போட்டிங்கன்னா என்னது, கொஞ்சம் முகத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்பாடா வேர்க்காமல் வச்சுக்கிடலாம். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ இந்த இது வந்து அந்த வயது தாங்க, இது வந்து எப்போ எதில் கனெக்ட் ஆகுதோ அதுக்குள்ளே இப்போ வந்து இதை ப்ளக் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம ப்ளக் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இப்போ நான் அதில் ப்ளக் பண்ணேன்னா அவ்வளோதான். இதில் ப்ளக் பண்ணியிருக்கிறேன். ரைட், ப்ளக் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா இது வந்து இப்போது என்னையை மறந்தாலும் இதை மறக்கவே கூடாது. ரைட். ஸோ இப்போ ப்ளக் பண்ணியிருக்கிறேன். ரைட், ப்ளக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், ஏதோ ஒன்று நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இன்னொரு ப்ளக் போடணும். போட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம், இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணின மாதிரி அதுக்குள்ளே பண்ணினா தான் அந்த சார்ஜ் போகுது. அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பவர் பேக்கை சார்ஜில் போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து இது பாருங்களேன், வேறு குட்டி நேற்று ராத்திரி தேடி எடுத்தேன். இதெல்லாம் இங்கே இது ஏன்னா அதை போட முடியாது, இதை போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதை போட முடியாது. ரைட். ஏன்னா இதுக்கு உரியது கிடையாது. அப்போ அதுக்குரியதை எடுத்து என்ன செய்கிறேன், அதிலோட சார்ஜ் பவர் பேக்கில் அவள் ஃபோனுக்கு போடும்போது சார்ஜ் ஆகுது. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த பவர் பேக்குக்கு இதை போட்டு பாருங்கள், போகாது. இங்கே இது போகாது. புரியுதா? இதை போட்டுக்கிட்டு திருக்கி இதை உடைச்சி இல்லை அதுக்குன்னு என்னது அவன் கொடுக்குறான். இல்லை இதை கொடுக்கும்போது இதுக்குரிய சார்ஜ் தான் கொடுக்குறான். வணங்காது அது இது இந்த இது என்ன சொல்லுறதுக்கு இல்லை, இதுக்கு என்னது இது யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறது தானே. நம்ம போக நமக்கு ஒன்றும் தெரியாது. இதை சார்ஜ் வயரை கொண்டாடுவோம், அவ்வளோதான். இதுக்கு இந்த ஃபோன் தான், இதை வச்சு இது பண்ண முடியாது. அப்போது அதுக்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இது வந்து இது ஃபேன், இதுக்குள்ளே சார்ஜ் பண்ணினதுனால இது ஃபங்க்ஷன் ஆகுது. இதை சார்ஜ் பண்ணினதுனால ஃபங்க்ஷன் ஆகுது. ரைட். இது சார்ஜ் பண்ண இது வந்து சார்ஜ் பண்ணினதுனால இது என்ன செய்யுது, வேலை செய்யுது. ரைட். ஆகவே சார்ஜ் ஆனால் தான் ஒர்க் ஆகும். கிரை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ இதுக்கு வந்து சார்ஜே இல்லைன்னா எப்படி இருக்கு? இப்படி வச்சுக்கிட்டுனா இப்படியே பண்ண முடியுமா? சும்மா வேணா செல்ஃபிக்காக இப்படி பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அது ஒன்றுமே இருக்காது அங்கே. கிரியை ரொம்ப ரொம்ப முக்கிய கிரியை. ஸோ நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா பரிசுத்த வேதாகமத்தோடு இணையணும். எதோடு இணையணும்? பரிசுத்த வேதாகமத்தோடு இணையணும்னா என்னது? ஜபம், வேதம். சொல்லுங்க எல்லாரும், ஜபமும் தியானமும். ஜபமும் நல்லா சொல்லுங்க, ஜபமும் தியானமும். ஜபமும் தியானமும். ஸோ இந்த ஜபத்தில் தியானத்தில் நீங்கள் இருக்க சார்ஜ் ஆகி இங்கே என்ன வெளியில் வரும்? வருமா இல்லையா? எனக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். அப்போ தப்பி தவறி சத்ரு இப்போ நீங்கள் தேவதூதர் நான் இது வந்து எத்தனை 330 நீங்கள் விழுந்துருங்கண்ணா. இது 2 அதில் வச்சுருங்க, டப்புன்னு விழுந்துருங்க. ஏன்னா இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இவர் வந்து சும்மா சொரண்டுங்க இல்லையா, முதுகு சொரண்டுங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு கோவம் வர்ற மாதிரி இவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? இதை எடுத்து ஒரே வைக்க விடுதான், அவ்வளோதான். அப்போ அவ்வளோதான். போ இங்கே வாங்க.
நேற்று அப்படிதான் எனக்கு கொசு, ஐயோ நேற்று நான் அடிச்சாடியில் என் கண்ணத்தில் தான் அடி 2-3 தடவை. அதில் ஒரு சத்தமாக பாடுது. நான் யோசி பார்த்தா 3 மணி. பெட்ஷீட் எடுத்து அடிச்சு பாருங்க, விழுந்துருச்சு. இது அடிச்சிடணும், விட்டக்கூடாது. ஸோ சுரண்டிங்க திருப்பியும். இவர் சுரண்டிக்கிட்டே இருப்பார். நான் வந்து போனவங்களை சும்மா போய் சுரண்டிக்கிட்டே இருக்குது. சும்மா எங்கள் மாமியார் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. சுரண்டிக்கிட்டே இருக்கப்பா, சும்மா என் பையன் சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். சும்மா என்னை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். விட்டுட்டோம். என்ன பண்ணணும்? போயிட்டு இருடே, நீ சுரண்டிட்டே இரு. நான் என்ன பண்ணணும்? வேதமும் ஜபமும் தியானம் கத்தரை நேப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் இந்த பக்கம் போவாங்க பேய், இந்த பக்கம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தான் ஒரு வச்சுக்கொள்ளுமே ஒரு காட்லி திங்ஸ், ஒரு ஆவியானவர் அசைவாடுகிறார். இப்போ நான் வந்து அவர் தூரத்தில் இருக்கிறான்னு வைங்களேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வேதத்தில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரோட பிரசனம் என்ன செய்யுது? வருது. வந்து கையை இப்படி விரிச்சு இல்லைங்கப்பா தேவதூதன் மாதிரி. இப்போ என்ன நடக்குது? பிரசனம் வந்து நிற்கிது. இங்கே பேய் சுரண்டும் போது என்ன செய்யணும்? அதுக்காக இதை வச்சு அவரை சாப்பிட்டா பிடிச்சி அடிச்சு, அவரே பவர்ஃபுல் தான் இல்லையா? இங்க வந்து அதுதான், எதுக்கு போடணும்? டக்குன்னு புருஷனை பார்த்து பாடணும். அப்புறம் அவர் கருவி தான் கிடப்பாங்க. பிள்ளையை பார்த்து, மருமகளை பார்த்து, மாமியாரை பார்த்து, பொசுக்கிறத பார்த்து, அதெல்லாம் பொசுக்கிறதுக்கு அல்ல. இது வந்து வேணா அப்படி பொசுக்கணும். ஆனால் இது என்னத்துக்கு என்றால், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளையும் அந்த காரங்களையும் இல்லை பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் என்னது, ஆமாம், அவைகளை நிர்மூலமாக்கும்படி. ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு. அப்போ நாங்கள் வேதத்தை வாசிக்க தியானிக்க சமூகம், அவருடைய பிரசன்னம் என்னவா இருக்குமா? கூடவே இருக்குமா? அப்படி நீங்கள் உணர முடியும். இப்போ நான் இவர் வந்து ஆவியாக இருக்காரா இல்லாட்டி சரீரத்தில் இருக்காரா? எத்தனை பேர் சொல்லுங்க, ஐயா ஆவி இப்போதான் விரட்டினீங்க. இல்லை, இது மனுஷன். அப்போ இவரை நான் தொடுறது உங்களுக்கு புரியுதா? நான் கிள்றது புரியுதா? இல்லை நான் சொல்கிறது இல்லைங்க சார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இல்லை இப்போ உங்களை இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை? அதெல்லாம் அதுதான் என் பிரசன்னம் என்றால் உணரணும், அவரை உணரணும். அவர் என்னை பார்த்து நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் என் காதை லேசாக கிள்ளுங்க, ரொம்ப கிள்ளினா வந்து அப்போ எனக்கு ஆவியானவர் வந்து வேண்டாம், அவர் தடவராரே காதை கிள்ள சொல்லுங்க, நல்லா கிள்ளுங்க. இப்போ கிள்ளிக்கிட்டே இருங்கப்பா. இப்போ எனக்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு? புத்தி சொல்லுகிறார். நான் உடனே எப்படி இருக்கும்? இருங்கள் ஆவியானவரே, நான் உங்களை என்ன பண்ணுகிறேன்னு இதை எடுத்து அங்கே கொசிக்கிறேன் வேணாம். அவர் காதை கிள்றாருன்னா எதுக்கு காதை கிள்ளுவோம்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், அதை சொல்றதுக்காக தான் காதை கிள்றோம். தலையை தடவுங்கப்பா. ஏன் தலையை தடவுறோம்? நல்லா இருக்கா, அன்பு, நீ நல்லா செஞ்சிருக்காரு. அப்போ ஆண்டு தலையை தடவுனா காதை கிள்ளுனா கிள்ளிக்கிட்டே இருக்கிறார். இப்படி தான் அவர் எப்போ பார்த்தாலும் கிள்ளுவார். அப்படிலாம் கிடையாது. இனி அவர் நம்மை நடத்துவார், நம்மை சரிப்படுத்துவார், நம்ம பேசுவார், நம்மளுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுவார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினைக்க வேணாம், அந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் போனால் அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. இல்லை, இந்த வருஷத்திலே ஒவ்வொரு பேர் யாரெல்லாம் தேவனோடு கனெக்டடோ, யாரெல்லாம் ஆவியானவரோடு இணைந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே வல்லமை நிரம்பும். அந்த வல்லமை வெளிப்படும். எப்படி வெளிப்படுகிறது? சார்ஜ் ஆகுது, ஃபேன் வேலை செய்து, எப்படி மிக்ஸ் வேலை செய்து சொல்லுங்களேன், ஃப்ரிட்ஜில் போட்டு அது கூலாகுது. எங்களுக்குள்ளே இருந்து வல்லமை புறப்படும். ஆமென். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். நீங்கள் ஒரு வீட்டிலே இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்க ஒரு வீட்டுக்கு போன அவங்க சொல்லக்கூடாது, வந்துட்டு போன தரித்திரும். என்னது? அப்படி இருக்கக்கூடாது. வந்துட்டு போனாங்க, அதுக்கு பிறகு அம்மா எங்க வீட்டில்
சொல்லணும். நேற்று முதல்ல கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நியூசிலாண்ட்லேருந்து சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு போன பிறகு எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் நாங்கள். ரைட், சொல்லணும். நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்களை பார்த்தா சொல்லணும், உங்களை பார்த்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. ஏன்? அந்த மகிழ்ச்சி இங்கே இருக்கும். இதுக்கு மட்டும் அந்த பவர் வருதுன்னா, ரைட், போட்டு காட்டுவேன், அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்புறம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ரைட், இது வழியாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ப்ளக்கை போட்ட உடனே இதில் கரண்ட் வரும். நம்புறீங்களா? நான் முடிச்சிருவேன். நம்புறீங்களா? ஆமாம். இதில் நீங்கள் வாசிக்க 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 ஜெபிக்க வாசிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே இந்த வல்லமை உள்ளே வரும், எனக்குள்ளே பாஸ் ஆகும். எப்படி இந்த பவர் பேங்குக்குள்ளே கரண்ட் இருந்துச்சு தானே இதுக்குள்ளே? ஆமாம், இதுக்குள்ளே இருக்குது. அதே போல் நானும் நீங்கள் ஒரு பவர் பேங்காக இருப்போம், வார்த்தையாக நிரம்பி இருப்போம். யாருக்கு வெளிச்சம் வேணுமோ போட்ட உடனே வெளிச்சம் வந்துடும். நாங்கள் போய் நின்ன உடனே என்ன வரும்? வெளிச்சம் வரும். எத்தனை வாட்ஸில் நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளிச்சம் வரும். நானும் நீங்களும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க போகிறோம், வெளிச்சமாக இருக்க போகிறோம், ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், வழிகாட்டியாக இருக்க போகிறோம், நல்ல போதனைகளை சொல்ல போகிறோம். நாங்கள் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்க போகிறோம். கடன் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. கொடுத்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நான் இங்கே ஃபிக்ஸ் ஆகி கொண்டே இருக்கிறேன். ஜீவ புத்தகத்தில் இணைந்து இருக்கிறேன். இந்த வருடம் என்ன வருடம் என்றால் வேதாகமத்தோடு இணைந்திருக்கிற வருடம். இந்த வருடம் வேறு எதையோடும் இணைய வேண்டாம். ஒருவேளை நீங்க டிவி பார்க்குறீங்களா, பாருங்க. அதுக்காக அங்கேயே இருக்க வேண்டாம். விளையாடுறீங்களா, விளையாடுங்க. அங்கேயே இருக்க வேண்டாம். போனா பாருங்க, அதுலேயே இருக்க வேண்டாம். வேதாகமத்தை வாசியுங்க, பிரசங்கங்கள் கேளுங்க. நான் கூட கேட்கறது தான். ஆனால் அதையே கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்றால் சில பிரசங்கங்கள் நம்ம அங்கிருந்து தள்ளி விட்டுணும். ஒரு போதகர் இருக்கணும் சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் இருக்கணுமா, 2-3 டாக்டர் இருந்தாங்கன்னா ஆமாம், ஒரு என்னது குக் தான் இருக்கணுமா. நிறைய குக் இருந்தால் எங்கள் வீட்டில் அப்படி தான். சில நேரம் யாராவது வந்தாங்கன்னா 2-3 குக்கு இருப்பாங்க. அந்த 3-4 குக்கு பண்ணுற குக்கு, அதில் நான் ஒரு குக்கு. ஐயோ, அந்த கிச்சனில் பார்க்கணும். எனக்கு எப்பயும் பிரச்சனையாக இருக்கும். நான் ஏதாவது சமைச்சிட்டு வந்த பிறகு அது ஏதாவது ஆகிரும். அப்புறம் ராணி பிடிச்சி நீங்கள் ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க, நான் வந்து நீ கிண்டிட்ட, நீ அப்படி பண்ணிட்டேன்னா அது ஏன்னா தனித்தனியாக செய்வோம். நான் ஒன்று செய்வேன், இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க. too many cooks spoil the soup. வேண்டாம். ஒரு போதகர், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு டீச்சர், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். இந்த வருஷம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேதமும் ஜெபம் தான். எப்படி வேதாகமும் வாசிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும். வாலிபர்களே, உங்களுக்கும் அதே தான். வேதம் 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 பைபிள் ஸ்டடிஸ் இருக்கும். இந்த வருஷம் வேறு எந்த ஏப்ரல் வரைக்கும் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஜெபமும் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபமும் பைபிள் வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டிலே இங்கே இருந்து ஃப்ரீ கரண்ட் பாஸ் ஆகுது. அதாவது இந்த 83 ரயட்ஸில் இந்த எல்லாம் உடச்சி கிடிச்சி இது பண்ணாங்களோ, அப்போது நாங்கள் இருந்த பக்கத்தில் வந்து இது என்ன ஒரு ஃபேக்ட்ரி என்ன அவன் திறந்து விட்டுட்டான் அந்த டேங்கை. குடமாக அள்ளிட்டு வராங்க. அப்புறம் ஒரு சீனி ஃபேக்ட்ரி, மூட்டையாக சீனி. நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் அள்ள முடியாது, நம்மளதே அள்ளிட்டு போயிட்டானே. ஏன்னா திறந்து விட்டாங்க. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கொண்டு திறந்து விட்டாங்க. இந்த ஆண்டு பரிசுத்த வேதாகமம் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டு. பரிசுத்த வேதாகமம் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஆண்டு. பரிசுத்த வேதாகமம் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டு. எப்படி மோசையோடு கூட இருந்து அற்புதங்கள் நடந்ததோ அப்படியே உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. மகிமை நடக்கும். மகிமையான காரியங்களை நாங்கள் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்கிறது. உங்கள் வீடுகளிலே அதிசயங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள். நீங்க எழுதுவீங்க சாட்சி. இன்னைக்கு அற்புதம் நடந்தது, நேற்று அற்புதம் நடந்தது, நடந்து கொண்டே இருக்கும். சில காரியங்கள் எப்படி வந்தது, எங்கு வந்தது, யார் கொடுத்தா என்று தெரியாத அளவுக்கு நிறைவு இருக்கும். ஆகவே கனெக்டட். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படிங்கிறாரு. மற்றவங்களாம் ஒன்றும் எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லுவோமா, நான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரே. இதெல்லாம் இந்த பேக்கில் போட்டுருங்கம்மா. நான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரே. யாரோடு கனெக்ட் ஆகணும்? முதலாவது தேவனோடு. ரெண்டாவது யாரோடு கனெக்ட் ஆகணும்? ரெண்டாவதும் தேவனோடு.
மூன்றாவது யாரோடு கனெக்ட் ஆகணும்? மூன்றாவதும் தேவனோடு. அதுக்கு பிறகு தான் குடும்பம், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள். அதற்கு பிறகு நீங்கள் செய்கிற தொழில் அல்லது படிப்பு, அதற்கு பிறகு ஊழியம், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை. ஆனால் முதலாவது ஊழியம் வந்துடுது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க போகிறோம், மனுஷருக்கு இல்லை. நான் தேவனோடு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பாக்கியமா. உங்களுக்கு பாக்கியம் உண்டாக வேண்டுமா? நீங்கள் சக்ஸஸாக இருக்கணுமா? நீங்கள் செழிப்பாக இருக்கணுமா? நீங்கள் நிறைவாக இருக்கணுமா? உங்களுக்கு ப்ரமோஷன் வரணுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? சமாதானமாக இருக்க வேண்டுமா? ஞானமாய் பேச வேண்டுமா? கனெக்ட் ஆகுங்க. இரவும் பகலும், இரவும் பகலும். நான் முந்தின தூங்குறதுக்கு போகிற நேரமே 2 மணி 3 ஆயிடுச்சு. அப்போ கண்ணை மூடலை. ஐயோ, நான் தூங்குனா நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நீ தூங்கு அப்படின்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கின பிறகு அவரை விட்டுட்டு வர முடியாது. ஐயோ, நான் தூங்குனா நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்களேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் படுக்கைக்கே போனேன். வேலை செய்யும் பொழுது துதிங்க. துதிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒருவேளை மறந்தவங்களுக்கு சொல்கிறேன். நான் 45 வருஷத்துக்கு முன்னே இந்த நன்றி பலிகளை செலுத்துவது கற்றுக்கொள்ளும் பொழுது, பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், நம்மளுக்கு ஒன்றும் மப்பர் கூட கிடையாது. கையில் தான் வாளில் தண்ணி வச்சு அதில் முக்கி தான் முழங்காலில் நின்று தான் மப்பணும். அப்போல்லாம் அந்த குச்சி நீங்கள் வச்சுருக்க, இப்போ மப்பர்லாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னே எல்லாம். அப்போ மப்பண்ணும் போது தோத்துறோம் மப்பணும். வாஷிங் மிஷின் கிடையாது. என் பிள்ளைகளை சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு நேரம் போய் ஆட வேண்டியதுதான், அப்படியே கொண்டாந்து பக்கெட்டில் போட வேண்டியதுதான். சாயங்காலம் ஆன உடனே ஒரு ஆள் சூப்பர்மேனாக இருக்கும். ஜட்டி, பேண்ட்டுக்கு உள்ள மேலே ஜட்டியை போட்டுக்கிட்டு ஷாலெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை கொண்டாந்து கலட்டி அப்படியே போட்டுருவாங்க. எவ்வளோ துணி இருக்கும். காலரெல்லாம் ஐயோ, எங்கேருந்து கறி, எந்த கறி கோச்சியில் வேலை செஞ்சாங்களே தெரிய, காலரெல்லாம் அப்படி இருக்கும். அப்போ வாஷிங் மிஷின் கிடையாது. கீழே வச்சு தான் கழுவணும். கீழே தான் ஒரு கல் இருக்கும். அப்போ நாமும் நனைஞ்சிருவோம். அப்போ தேய்க்கும் போது ஒரு தோத்திரம். அப்போ தோத்திரம் ப்ளசண்ட்டாக வராது. தோத்திரம் ஹல்லேலூயா, தோத்திரம் ஆத்திரத்தில் தோத்திரம் வரும். ஏன்னா அந்த மாதிரி அழுக்கு. வெண்டைக்காவை வாங்கிட்டு வாங்கினா முத்தலாக இருக்கும். அப்போ தோத்திரம். கொஞ்சம் பெரிய மீனை வாங்கிட்டு வாங்கினா இத்தினோண்டு மீனை வாங்கிட்டு வாங்க. தோத்திரம். என்னுடைய ஆரம்ப தோத்திரம் எல்லாம் ஆத்திரத்தோடு பண்ணின தோத்திரம் தான். ஏன்னா வேறு வழி கிடையாது. தோத்திரம் பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டேன். நடக்கிற சம்பவம் எல்லாம் ஆத்திரமாக வருது. கூப்பிட்டா எப்பா அழுறான், சின்னவன் அழுறானா, அப்போ தான் அவர் சின்னவன் அழுறான், அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம். அதுலேயும் ஒரு அதுலேயும் ஒரு ஆத்திரம், அதுலேயும் ஒரு தோத்திரம். அப்படி கற்றுக்கொண்டது தான். ஒன்றும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டு, ஆள் வச்சுக்கிட்டு, ஏர் ட்ரையரே கிடையாது. அப்படியே கழுவிட்டு ஃபேன்கிட்ட அப்படியே நிற்க வேண்டியதான். பிடி பட்டுச்சு, சிக்கணும், தொலைஞ்சோம். இப்போ அப்படியா இருக்குது. ஏர் ட்ரையர் இருக்குது, அயன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. என்னங்க இல்லை? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு என்ன தான் இல்லை? என்ன குறை உனக்கு? கேளுங்க அவர்கிட்ட. விஜயா கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன குறை? வீட்டில் நாக்காளி இருக்கா? பக்கத்தில் இருக்க கேளுங்க, டக்குன்னு இதை வேணும்னா இது பண்ணிடுவோம். ஓகே, நாக்காளி இருக்கா? இருக்குல்ல. பிளேட் இருக்கா? கப் இருக்கா? தமிழ் இருக்கா? மேல் சட்டை, கீழ் சட்டை, உள் சட்டை இருக்கா? இன்னைக்கு சாப்பாடு இருக்கா? வீட்டில் போய் சாப்பாடு இருக்கா? இதை விட உனக்கு என்ன வேணும்? கேளுங்க. இதை விட உனக்கு என்ன வேணும்? என்ன இஸ்ரா? கேளு இஸ்ரா, டேனி கிட்ட கேளுங்க. ஏன்னா மண்டையில் அறிவு வரணும். பிசாசு பொல்லாதவன், பிசாசு பயங்கரமானவன். என்ன தெரியுமா? உனக்கு ஒன்றுமே கிடையாது பாரு. அவங்க நீ பிளாஸ்டிக் நாக்காளியில் உட்காந்துருக்க. பெருசா 50 வருஷம் ஊழியமா பாரு. நாங்களாம் எங்கள் நாக்காளியே தண்ணி நாக்காளி.
அதெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இருப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இருப்பதை நான் மகிழ, இருப்பதை நான் அனுபவிக்க. ஏன்னா ஒரு காரில் தான் ஏறலாம், 2 காரில் கால் வைக்க முடியாது. ஒரு கட்டிலில் தான் படுக்கலாம், ஒரு வீட்டில் தான் வாழலாம், ஒரு பிளேட்டில் தான் சாப்பிடலாம். இருக்குல்ல, அதுக்காக நன்றி. எனக்கு இருக்கிற ஒரே தேவன் நீர் தான். உண்மை நான் பற்றுக்கொள்ளட்டேன், நான் இறுக பற்றுக்கொள்ளட்டேன். காலையிலும் மாலையிலும் சாயங்காலத்திலும் உமக்கு நன்றி பலி செலுத்துகிற ஒரு மகனாக என்னை மாற்றும். என் மேலும் இது கிருபையை வைக்கும். இன்று முதல் நான் உம்மோடு கனெக்ட் ஆகணும் ஆண்டவரே. என்னை டிஸ்கனெக்ட் ஆகவே கூடாது, கனெக்டாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மகிமை உங்களுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறந்துடவே வேண்டாம், வயரை வீட்டில் ப்ளக்கை போடாமல் வெளியில் போகவே வேண்டாம், சார்ஜ் ஆகாமல் வெளியில் போக வேண்டாம். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக வருகிறோம். இதுவும் ஒரு சார்ஜ் தான்.